கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் வாருங்கள். தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். இன்று முதல் கலாத்தியர் எழுதின புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. ஆமேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இந்த 3 வசனங்களை என்ன சொல்ல வர்றாருன்னா, பொதுவாகவே அந்த கலாச்சாரத்தில், அந்த கிரேக்க கலாச்சாரம், ரோம கலாச்சாரத்தில், யூத கலாச்சாரத்துலேயும் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்களாம், ஒரு குறிப்பிட்ட வயது வர்ற வரைக்கும், ஒரு 12 வயது அல்லது அவங்க என்ன காலம் வச்சுருக்காங்களோ அவங்க பிஸ்னஸை பிள்ளைங்களுக்கு மாற்றி கொடுக்குற காலம் வரைக்கும், பிள்ளைகளுக்கு அந்த உரிமை சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அது வரைக்கும் சிறுபிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அவனை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த பிஸ்னஸ்லேயே அதில் இருக்கிறதான முக்கியமான விசாரணைக்காரனுக்கு கீழே தான் அவனை வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆபிரகாம் இருக்கிறாருன்னா, ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணைக்காரனாக இருந்தவர் எலியேசர். அப்போ சிறு பையனாக இருக்கும்போது எலியேசர் தான் ஈசாக்குக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுருப்பார். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, அங்கே கூப்பிட்டு போகிறது, சமயத்துக்கு அவனுடையதான அன்றாடக காரியங்களில் கூட அவனுக்கு உதவி செஞ்சுருப்பார். அப்படி உதவி செஞ்சு கொண்டு இருந்தார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுடைய அந்த காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் அவன் கீழ்பட்டு தான் இருப்பான். அவனும் ஒன்று தான், அடிமையும் ஒன்று தான். கொஞ்சம் சில சௌகரியங்களும் சில வசதிகளும் அவனுக்கு கூடுதலாக இருந்தாலும் அவன் அந்த வீட்டு விசாரணைக்காரனுக்கும் காரியக்காரனுக்கும் கீழ்பட்டு தான் இருக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி தான் அவன் செஞ்சாகணும். அவங்க கற்றுக் கொடுக்கறத கற்றுக்கொள்ளணும். அப்படித்தான் நாமும் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவங்க சொல்கிறார், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்தை கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ இதை படிக்கும் போதெல்லாம் நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும், முழு வேதாகமும் ஞாபகத்துக்கு வரணும். அப்போ புத்திரன் நாமளும் சுதந்திரம் ஆகிறதுக்கு கர்த்தர் நாள் வச்சிருக்கிறார். அந்த காலகட்டம் என்ன? அப்போ இது வரைக்கும் நம்மளை வழி நடத்தினது யார்? நம்ம எங்கே இருக்கிறோம்? நியாயப்பிரமாணம். அப்போ ஆண்டவருடையதான அந்த காலக்கிரமத்தின்படி நம்ம பார்த்தோம்னா, முதலாவது பாவம் இல்லாமையின் காலம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்ன வராங்க, மனுஷ ஆளுகை காலங்கள் வருது. ஆமாம், மனசாட்சி காலம் வருது, மனுஷ ஆளுகை காலம் வருது, அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் காலம் வருது, அப்புறம் நியாயப்பிரமாண காலம் வருது, கிருபையின் காலம் வருது. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் இருந்ததான மக்களை அவர் நடத்தினார். ஆனால் எல்லாமே கீழ்பட்டிருந்தாங்க. மனசாட்சி கீழ்பட்டிருந்த காலம் இருந்துச்சு. மனுஷனுடைய ஆளுகை, நல்ல தீமைன்னு சொல்வதற்கு மனுஷனுடைய ஆளுகை இருந்தது. அப்புறம் வாக்குத்தத்தத்தின்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரமாணங்கள் வந்தது இருக்கிறாங்க. இதிலிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு மேலே மனுக்குலம் வரும்போது ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி சுதந்திரம் கொடுப்பதற்காக ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் வித்துக்கும் நான் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு பாம்பை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நக்குவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவன் தலையை நசுக்கி போடுவார். அப்போ அதில் ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு தேவன் அனுப்பினார். இப்போ அவர் வந்துட்டதுனால மேலும் நீங்கள் இப்போ புத்திரராய், இப்போன்னு அங்கே வார்த்தை இல்லை, நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால், நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இப்போது புத்திரராக இருக்கிறபடினால், கலாத்தியருக்கு எழுதுகிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆவியை அனுப்பியிருக்கிறாரு. ஆகையால் இனிமேல் நீங்கள் அடிமை கிடையாது, நீங்கள் புத்திரனாக இருக்கீங்க. நீங்கள் புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படியா? விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமோடு கூட விசுவாச மார்க்கத்தார், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள்னு போன 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்து மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை. அந்த யோவான் 1:12 பார்க்குறோம். அவன் என்ன அந்த வசனத்தில், யோவான் 1:12 அவருடைய நாமத்தின்மே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவன் அதிகாரம் கொடுத்தார். அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்கிறார். நம்ம சுதந்திரராக இருக்கிறோம். சுதந்திரன்னா நம்ம அவருக்கு உரிமையாளர், அவருக்கு அவரோடு கூட ஆளுகை செய்யவும் அவருடைய அனைத்து சொத்துக்களுக்கு நம்ம சொந்தக்காரராக மாறிடுறோம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தீங்க. தேவர்கள் அல்லாதவர்களுக்கு. அப்போ புறஜாதிகளை பொறுத்தவரையில் அவங்க எல்லாவற்றையும் எல்லாம் தெய்வம் என்று நினைத்தார்கள், இயற்கை தெய்வம் என்று நினைத்தார்கள். ஆமாம், பின்பதாக எல்லாம் அப்படி முன்னோர்களையும் தெய்வங்களாக நினச்சிட்டு அதைகளுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பேய்க்கு அடிமையாக இருந்தாங்க. இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அப்போ நியாயப்பிரமாணத்தையும் அவர் அந்த கணக்கில் தான் அவர் சொல்கிறார். அதற்கு அடிமையாக இருந்தீங்க, அது சொல்கிறபடி நீங்கள் நடந்து வந்தீங்க. இப்போ நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்கீங்க, தேவனும் உங்களை அறிஞ்சிருக்கிறாரு, நீங்கள் தேவனுடைய சுதந்திரராக இருக்கீங்க. அதனால் பலனற்றதும் உங்களை விடுவிப்பதற்கு அதனால் முடியலை. அதை செய்வதனால எந்த லாபமும் இல்லை. வெறுமையான வழிபாடு. அதை நம்ம வழிபட்டதுனாலையோ அதை தொழுது கொண்டதுனாலையோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனாலையோ அதுக்கு பணிவிடை செய்ததுனாலையோ அது நம்ம விடுவிப்பதற்கு அதுக்கு பலனும் இல்லை. அதற்காக நம்ம செஞ்சதான எல்லா விதமான வழிபாடுகளும் அதுகளுக்கு நமக்கு வெறுமையான ஒன்றா போயிடுச்சு. மறுபடியும் ஏன் நீங்கள் அதுக்குள்ளே அடிமைப்பட விரும்புகிறீங்க? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாக போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்துருக்கிறேன். நாட்களை, மாதங்களை, காலங்களை, வருஷங்களை பார்க்குறீங்களே. என்ன அர்த்தத்தில்? கல்யாணத்துக்கு நாளை பார்க்குறீங்க, மாதத்தை பார்க்குறீங்க, காலத்தை பார்க்குறீங்க, வருஷத்தை பார்க்குறீங்க. வீடு பிரதிஷ்டைக்கு நாள் பார்க்குறீங்க, வீடு குடி போகிறதுக்கு நாள் பார்க்குறீங்க. இது யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? ஏன் நீ முன்னால் ஒரு காலத்தில் அதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருந்தீங்களே, அதுலேருந்து விடுதலை பெறுவதால இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கு பயந்து தானே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. எங்கள் வாஸ்துப்படி நடக்காட்டேன் எங்கள் வாழ்க்கை வீணாக போயிடணும், வாஸ்துக்கு வாஸ்துவுக்கு பயந்து அதுக்கு பரிகாரம் செஞ்சே ஓஞ்சி போனீங்க தானே. நீங்கள் நாளுக்கு நாளையும் கிழமையும் நேரத்தையும் நட்சத்திரத்தையும் நல்ல நாள் கெட்ட நேரம் எல்லாம் பார்த்து அதுக்கு பயந்து வாழ்ந்த காலங்கள் தானே. ஆனால் அதிலிருந்து தானே நீங்கள் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இனி நீங்கள் நாட்களுக்கும் மாதங்களுக்கும் காலங்களுக்கும் வருஷங்களுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு உங்களை நான் கொண்டாந்துருக்கிறேன். இப்போ நான் இவ்வளோ நாள் பட்டதெல்லாம் எனக்கு பிரயாசமெல்லாம் விருதாக போயிருமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
நீங்கள் பண்டிகை ஆசிரிக்க காலத்தில் பண்டிகை ஆசிரிக்கிறீங்க, எல்லாரும் போல் பயப்படுறீங்க. ஆடி மாதம்னா பயந்துக்கிறீங்க, புரட்டாசி மாதம்னா பயந்துக்கிறீங்க. வேண்டாம், பயப்படாதீங்க. அது நீங்கள் அப்படி போனீங்கன்னா, ஆமாம், அன்றைக்கி ஒருத்தர் வந்தார், நல்ல விசுவாசி தான். ஃபஸ்ட்டு எப்படியாவது இந்த பிள்ளைக்கு மொட்டை போட்டுருன்னார். என்ன விஷயம்னு கேட்டேன். 11 மாதம் முடியறதுக்குள்ளே, 1 வருஷம் முடியறதுக்குள்ளே போட்டுருணும் பாஸ்டர், அதுவும் 11 மாதம் முடிய போகுது, சீக்கிரம் வாங்கன்னு. அன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப பதஷ்டம், பாஸ்டர் நாளைக்கே என் பிள்ளைக்கு ஆமாம் சீமந்தம் வச்சிடணும், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு. இல்லைப்பா ப்ரோக்ராம் இருக்குது பாஸ்டர், நீங்கள் வராட்டாலும் பரவாயில்ல, பாஸ்டர்மா வச்சிடணும். இல்லைப்பா அவங்களும் வர முடியாதுப்பா, யாராவது இல்லை வரணும். இல்லை பாஸ்டர், இல்லை வச்சே ஆகணும் பாஸ்டர். எதுக்குப்பா இவ்வளோ அவசரப்படுறேன்? இல்லை பாஸ்டர், நாளை மறுநாள் ஆமாம் இது அதுக்கப்புறம் 8ஆம் மாதம் ஆரம்பிச்சிருது, 7ஆம் மாதம் முடிகிறதுக்குள்ளே பண்ணி ஆகணும். யார் உனக்கு சொன்னா? அதுலேருந்தெல்லாம் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவாராக. அதுக்கு தான் காலங்கள், மாதங்கள், நட்சத்திரங்கள். அப்போ இதெல்லாம் பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாக போச்சோன்னு பயந்து இருக்கிறேன். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டீங்களே, இயேசுநாத ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களே, ஞானஸ்நானம் எடுத்தீங்களே, திரும்ப இதுக்கு அடிமையாவதற்காகத்தான் இது ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? அதுக்கு தான் இயேசு. இதெல்லாம் விடுதலை பெறணும். அவைகள் உன்னை கட்டுப்படுத்தாது, அவைகள் உன் மேலே ஆதிக்கம் செலுத்தாது, அவைகளோடு சம்பந்தப்பட்டதான பிசாசின் கிரியைகள் உன் மேலே ஆதிக்கம் செலுத்தாது. நீ எந்த நாளும் நல்ல நாள், நீ ஜெபிக்கலாம். சொல்ற என்னை போல ஆகுங்கள்னு சொல்றார். என்னை போல ஆகுங்கள். அப்போ இந்த நாட்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவைகள். இந்த பண்டிகைகள், வருஷங்கள், நாட்கள். அப்போ இது இப்போ புறஜாதிகள் அப்படி பார்த்தாங்க, யூதர்கள் இப்படி பார்க்குறாங்க. நாம் ஓய்வு நாள் நான் அதை செய்ய மாட்டோம், இது நான் செய்ய மாட்டோம், பண்டிகை நாள்னா இது, இந்த 7 நாள் பண்டிகைகள் இப்படி எல்லாம் ஒன்றுன்னா செஞ்சிட்ருக்குறாங்க. இது வேண்டாம், என்னை போல ஆகுங்கள் அப்படிங்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த கலாத்தியருடைய உறவோடு கூட சொல்றார், நான் எப்படி விடுதலையா இருக்கிறது போல நீங்களும் விடுதலையா இருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 13 வசனம், நான் சர்வ பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்கள்கிட்ட வந்தேன். ஆமாம், சுவிசேஷ பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரத்தில் உண்டாயிருந்த சோதனை நீங்கள் அசட்டை பண்ணலை. நான் கொஞ்சம் கஷ்டத்தோடு பலவீனத்தோடு தான் நான் பேசினேன். எனக்கே ஒரு பலவீனம், எனக்கே ஒரு சோர்வு, எனக்கே என் சரீரத்தில் பலவீனங்கள், என்னுடைய ஆவிலையும் ஆத்மாவிலையும் சற்று நான் சோர்ந்து போயிருந்த நேரம். ஆவிலன்னு சொல்லக்கூடாது, ஆவில பலனாக இருக்கிறாரு. சரீரத்தில் சோர்வடைந்த நேரம், பலவிதமான சோதனையை சகிச்சிட்டு இருந்த நேரம். அதன் நடுவில் நான் பேசுகிறதான சத்தியத்தை நீங்கள் அசட்டை பண்ணாமல் கேட்குறீங்களே. என்னுடையதான சர்வ பலவீனத்தை, ஒரு உதாரணத்துக்கு இருமி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா கண்ணில் ஒருவர் வியாதியாக இருந்திருக்கலாம், கண்ணை தொடச்சி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அல்லது அவர் பார்க்கும்போதே ஒரு விதமான நல்ல பார்க்கக்கூடிய ஒரு தோரணையில் இல்லாமல் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நீங்கள் அசட்டை பண்ணலை, ஆரோசிக்கலை, இயேசு கிறிஸ்துவை போல் ஏற்றுக்கிட்டீங்க. என்னைய நம்ம சரீரத்தில் பலவீனத்தோடு வந்தாலும் என் தொண்டை கட்டி இருந்தது, நான் அடிக்கடி இரும வேண்டியதாக இருந்துச்சு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஏற்றுக்கிட்டீங்களே, இயேசு கிறிஸ்துவை போல ஏற்றுக்கிட்டீங்களே. அப்போது நீங்கள் நான் சொன்னதை கேட்டு நீங்கள் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் ஆமாம் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டீங்களே. அப்போ இருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அன்னைக்கு உங்கள் கண்களை கூட பிடிங்க எனக்கு கொடுக்க முடிஞ்சா. அப்போ அதை வச்சு தான் அவர் ஒருவேளை கண்ணு பிரச்சனையாக இருக்குமோங்கிறாங்க. கண்ணை கூட பிடிங்க எனக்கு தந்துடுவேங்கிற மாதிரி இருந்தீங்களே. எனக்கு தெரியும் எவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருந்தீங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால இப்போ நான் சத்துருவா போயிட்டேன்னா வேண்டாம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுவித்திருக்கிறார். எல்லா பாரம்பரியத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். எல்லா கட்டுகளிலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். எல்லா பிரமாணங்களிலிருந்தும் உங்களை விடுவித்திருக்கிறார். நியாய பிரமாணத்திலிருந்தும் நீதி பிரமாணத்திலிருந்தும் விடுதலையாக்கி அன்பின் பிரமாணத்துக்குள்ளேயும் தம்முடைய குமாரனின் பிரமாணத்துக்குள்ள ஜீவ பிரமாணத்துக்குள்ள உங்களை கொண்டாந்துட்டாரு. ஆவியின் பிரமாணத்தில் செயல்பட வேண்டியதாக இருக்கீங்க. இதை நான் சொல்லும்போது ஏன் அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுறாங்க. அவர்கள் யாரை சொல்கிறாரு? இந்த யூத பிரசங்கிமார்கள் விருத்த சேதனம் பண்ணணும், ஓய்வு நாளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, பண்டிகைகளை கொண்டாடணும், சில வகையான உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்களே. அவங்க நல்மனதோடு அப்படி செய்யலை. நீங்கள் அவளை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறாங்க. உங்களை சபையை விட்டு புறம்பாக்க விரும்புகிறாங்க. அவர்களோடு சேர்த்துக்கொள்ள விரும்புகிறாங்க. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டினா ரொம்ப நல்லது தான். அதை நான் உங்களுக்கு இருக்கும்போது மாத்திரமே எப்போதும் நீங்கள் பாராட்டணும். ஆனால் என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும்
உங்களுக்காக மறுபடி கற்பனை கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகணும். இயேசு கிறிஸ்துவனுடையதான சுபாவம் உங்களுக்குள்ளே வரணும். அதான் ஒரு ஊழியக்காரனுடையதான பாடு. கிறிஸ்துவின் சுபாவம் வரலையே, அது கதறுகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு எங்கே போனாலும் கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை. கிறிஸ்துவை போல நேசிக்க, கிறிஸ்துவை போல மன்னிக்க, கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்துவை போல ஆமென் ஸ்தோத்திரம் தேவனோடும் மனிதனோடும் அல்ல அன்பு கூற ஒரு மனதுருக்கத்தை தர ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அதான் ஆசை. நீ கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுறேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சு. நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா, கேள்விப்படுறதை பார்த்தா, நான் இப்போது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். பாருங்கள், எல்லா பக்கமும் இதே பிரச்சனை. கொரிந்துலையும் அதே பிரச்சனை, இப்போ கலாத்தியாவிலையும் பிரச்சனை. எப்பவும் அப்படி தான். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பழைய பாரம்பரிய வழிபாட்டுகளுக்கும் இனி இங்கே வந்ததுக்கப்புறம் கள்ள உபதேசங்களுக்கும் இதிலேருந்து காப்பாற்றுறதே பெருசு. ஒரு ரட்சிப்பை காப்பாற்றி பரலோகம் போகிறது ரொம்ப பெருசு. சபைக்கு ரட்சிக்கப்பட்ட வந்த விசுவாசிகள் புதுசாக ஒரு ஆள் உள்ளே வரணும்னு நினைக்கிறத விட வந்த ஆட்கள் திரும்ப பின்வாங்கி போயிடக்கூடாது. சத்தியத்தை கேட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்ல போய் பின்வாங்கி போயிடக்கூடாது. சத்தியத்தை எடுத்துரைத்தால் அவங்களுக்கு ஆமாம் தேவனுடையதான அந்த ஒழுங்குகளை குறித்து சொல்லப்போனால் அவங்க மேலே சில ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருந்து சில ஆலோசனைகள் சொன்னால் வருத்தப்பட்டுக்கிறாங்களே. நியாயப்பிரமாணத்தை கீழ்பற்றிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்கிறத கேட்கலையா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஒருவன் இஸ்மவேல், அவன் அடிமையின் பிள்ளை, இன்னொருத்தன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பேர் ஈசாக்கு. இது 2 ஞான அர்த்தம் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஆபிரகாமை வைத்துக்கொண்டு, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க. ஆமாம், பிதாவாய் ஆபிரகாம் வச்சுட்டு பிதாவாய் தேவனுக்கு இணையாக வச்சுக்கிட்டு, ஆகார பழைய உடன்படிக்கைக்கும் சாரால புதிய உடன்படிக்கைக்கும் வைத்துக்கொண்டு, ஆகாடி பிள்ளை இஸ்மவேலை அவன் நியாயப்பிரமாண பிள்ளையாக அவன் ஸ்தோத்திரம் அதை உருவகப்படுத்தி, இந்த சாராளுடைய மகன் ஈசாக்கை புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக சந்ததியாக ஈசாக்கை அவன் உருவகப்படுத்தி ஞான அர்த்தம் உள்ளதாக சொல்லி அங்கே என்ன செய்கிறாரு பேசுகிறார். சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும்போது அங்கே அவர் சொல்கிறாரு, இந்த அடிமையானவனுடைய மகன் சுயாதீனம் உள்ள மகனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில் ஆகிய அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு. அப்போ இது சீனாய் மலை. யார்? ஆகார் சீனாய் மலையும் சாரால் கல்வாரி மலையும் சொல்லி இப்போ தள்ளி போட்டுரு, இனி வேண்டாம். அப்போ இப்போ சீனாய் மலை பிரமாணம் வேண்டாம், சீனாய் மலை சந்ததி வேண்டாம், இப்படி புதிய சந்ததியாக மாறு, இப்போ கிறிஸ்துவின் சந்ததியாக மாறுங்க. இப்போ நீ என்ன செய்யணும்? இப்போ யாரெல்லாம் விசுவாசத்தினாலே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, கல்வாரி மலையிலே நமக்காக ஸ்தோத்திரம் புதிய உடன்படிக்கையை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஏற்படுத்தினாரோ அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை பெறுவார்கள். யாராயிருந்தாலும் புறம்பே தள்ள மாட்டாரு. வா, அடிமையாக இருக்கிற நீயும் உள்ள வா, உன்னை அவர் சுதந்திரவாளியாக ஏற்றுக்கொள்வார். அதை அப்போ என்னது? அதை இங்கே என்ன கதையை சொல்ல வர்றாரு, என்ன உருவகமாக அங்கே சொல்கிறாருன்னு கேட்டால், ஆமாம், அந்த ஆகாருங்கிறது சீனாய் மலை, அந்த நியாயப்பிரமாணம் அந்த இஸ்மவேல் ஒரு மனுஷனாக அங்கே கற்பனை பண்ணாமல் அதை நியாயப்பிரமாணம்னு சொல்லிட்டார். அது பிரமாணம், நியாயப்பிரமாணம். இங்கே கல்வாரி மலை, அங்கேருந்து பிறந்ததான ஈசாக்கை யாருன்னு சொல்கிறாரு? சபைன்னு சொல்கிறாரு. அப்போ அதை தள்ளிடு, சபையை ஏற்றுக்கோ. இப்படி நாம் சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு இப்போ பிள்ளை இல்லை, இப்போ சுயாதீனமுள்ளவர்களுக்கே நாம் சொந்தமாக இருக்கிறோம். அது எதனாலே சொந்தமானோம்? கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு நாம் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென் சார். நீங்கள் மறுபடியும் ஆமென் சோத்திரம் பின்னுக்கால போயிடாதீங்க. நீங்கள் இதில் உறுதியாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியம், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இனி நீங்கள் அடிமையானவர்களின் பிள்ளை அல்ல, இனி பழைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை சார்ந்தவர்கள். ஆமென். விசுவாசமாயிருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாக உண்டு. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.
கலாத்தியர் 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்தில் தேவனை அறியாதிருந்த போது நாம் பாவத்தின்படி நாம் என்ன செய்தோம்? அடிமைகளாக இருந்தோம். எதுக்கு? பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது நம்ம தேவனை அறிந்து கொண்டோம். நாம் நீதிக்கு அடிமைகளாக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? பாவத்துக்கு அடிமைகளாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். என்னை போல் ஆகுங்கள்னு சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அடுத்ததாக நீங்கள் எப்படிலாமோ நீங்கள் என்னை நேசிச்சிங்களே, இப்போ ஏன் என்னை நேசிக்கிறதில்ல? சத்தியத்தை நான் சொன்னதுனால நீங்கள் சத்துருவாயிட்டீங்களோ? நீங்கள் திரும்பி என்ன செய்கிறாதீங்க, பாவத்துக்குள்ளே போயிடாதீங்க. உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனைப்பட்டு நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? உருவாக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவ்வளவாக ஒரு ஊழியக்காரருடையதான ஒரு ஏக்கம். ஆமென். விசுவாசிகள் மறுபடியும் என்ன செய்திடக்கூடாது? பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதான ஏக்கத்தை அவர் என்ன செய்கிறார்? அப்படியே வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒவ்வொரு சபையினுடையதான ஊழியர்களுக்கும் இதே பாரம் இருக்கிறது. பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆமாம், துருபதேசத்துக்குள்ளே பிள்ளைங்க போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுறோம். ஆமாம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம அடிமையான இடத்தில் பிறந்ததான இஸ்மவேல் அல்ல. நாம் என்ன செய்கிறோம்? சாராள் இடத்தில் பிறந்ததான வாக்கு தத்தத்தின் புத்திரராக நாம் காணப்படுகிறோங்கிறத நாம் மறந்து போகக்கூடாது. நாம் என்ன செய்கிறோம்? நாம் வாக்கு தத்தத்தின் புத்திரராக இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, கர்த்தாவே, ஆமெனப்பா, நாங்கள் மறுபடியும் கர்த்தாவே அந்த ஒளியான சேற்றில் போய் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, துருபதேசத்தினாலேயோ ஆமெனப்பா ஸ்தோத்திராண்டவரே, கேட்டில் ஜனங்களை விழப்பண்ணுகிறதான அந்த கேடுபாடான அப்பா அந்த இழிவான செயலுக்கு பின்னாடி கர்த்தாவே அப்பா போய்விடாதபடிக்கு, தீமையை செய்து விடாதபடிக்கு, பொல்லாங்கில் கர்த்தாவே விருப்பப்பட்டு விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவரே, ஆமெனப்பா அப்பா அடிமையான இடத்தில் பிறந்த பிள்ளையை புறம்பே தள்ளுங்கள் சொல்லப்பட்டபடி பாவத்தை புறம்பே தள்ளி தேவனே ஆமெனப்பா ஸ்தோத்திராண்டவரே, விசுவாசத்தை தோக்கிறோம் முடிக்கிறோமாகி உம்மை நோக்கி ஓட கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சுவாதீனம் உள்ளவர்களப்பா. அந்த சுவாதீனத்தை நாங்கள் மறுபடியுமாய் கர்த்தாவே துர்க்குணத்துக்கு மூடலாக கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.